ஸ்ரீ முருகன் ஆலயத்திலே இன்று கோவிலிலே இன்று பூங்காவன திருவிழா மார்ச் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை நிறைவு நாளாக மிகவும் சிறப்பாக இந்த பூங்காவன நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே 3 பதவிகள் போட வேண்டிய நிலை அந்த அளவுக்கு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாதஸ்வர தாவில் வித்வான்கள் சிறப்பாக இன்றைய தினம் இந்த நாதஸ்வர தாவில் நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுவரை காணாத பாரிய மக்கள் தொகை பக்தர் கூட்டம் காணப்படுகிறது. எப்படி இருக்கு துளசி? என்ன மேள கச்சேரி, என்ன பலகாரங்கள், என்ன சொல்லு வேலையில. ஆனா ஒரு கவலை இண்டியோட முடியுதுன்றதான் எல்லா புது தம்பதிகளும் வந்து ஆசீர்வாதம் எடுத்தீங்க.
ஆமாம் நேயர்களே, நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது சிட்னி முருகன் ஆலயத்திலே தெற்கு வீதிக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். தெற்கு வீதியிலே சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய திருவிழாவுக்கு மக்கள் சிட்னி மக்கள் முழுவதுமே இங்கு நிற்பது போன்ற ஒரு தோற்றம். அந்த அளவுக்கு பக்தர்கள் நிறைந்து காணப்படுகிறார்கள். கடல் அலை போன்று மக்கள் வெள்ளம் அவ்வளவுக்கு நிறைந்து காணப்படுகிறார்கள். தென்மேற்கு மூலையில் வந்து அணுகிக் கொண்டிருக்கிறோம். சிறப்பான திருவிழா. இங்க பாருங்க, தேர் முட்டியில
அவர்களை நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருப்பது சிட்னி முருகன் கோவிலில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இன்றைய தினம் பூங்காவனம் நிறைவு நாளாக மகோற்சவத்தின் நிறைவு நாளாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த பூங்காவனம் இது மூன்றாவது பதிவாக முதல் 2 பதிவுகள் போடுகிறேன். அதை நீங்கள் பார்க்கவில்லை என்றால் தயவு செய்து பாருங்கள். 2 பதிவுகள், இது 3வது பதிவு. இந்த மாதம் 5ஆம் தேதி இங்கு நாதேஸ்வர இசைக்கு கச்சேரி நடக்கிறது. அன்ட்ரூ சால்டன் எம்பி அவர்கள் அப்புறமட்டா எம்பி வந்திருக்கிறார்.
Paramata MP. அவர்கிட்ட கேக்குறேன். Hello Andrew, could you please say about that? Amazing to be here tonight. Yeah, it's so wonderful, so colourful, so beautiful. Such a good feeling. It's really lovely to be here tonight. Yeah. I was in Canberra until today. Blessed to be here. Blessed to be here today. It's a beautiful night. It's a long weekend. It's a long weekend. Well, everyone's partying tonight. Thanks for coming. Thank you Have so a much. great night. தேங்க்யூ ஆமாம் நேர்களே ஆண்ட்ரூ சால்டன் துளசி எனக்கு ஹெல்ப் பண்ணி தேங்க்ஸ் துளசி என்ன கேட்டீங்க நான் கேட்கல திருவிழாக்கு 11 நாளும் வந்தீங்களான்னு கேட்டேன். அவரு இன்னைக்கு தான் வந்தாரு. ஆமா இன்னைக்கு தான் அவர் வந்தார். So, Tulasi, you want to talk to Andrew Charlton and I'm taking him inside. Yeah. No. Okay, he's inside. Hey, get it on. I got it. Hey. பிரபா வணக்கம் வணக்கம். எப்படி பிரபா இன்னைக்கு நல்லா இருந்தது இல்ல? நாதஸ்வர தமிழ் கச்சேரி அருமையான பாடு. அதுல வாக்கி சென்ற பாடல படிச்சிருந்தாரு. புது பாட்டு எல்லாருக்கும் காமெடி காட்டினாங்க நல்லா போட்டோம். காமெடி கேர பொறியால் வந்தாங்க அதே பாட்டு பண்ண நல்லா இருந்தது. இப்ப மூணாரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் கேட்டுக்கிறேன் முதல்ல வாங்குற பாட்டு அதே பாட்டுக்கு வாசிச்சுக்கிறாங்க ஓரளவு. இப்ப எல்லாருக்கும் உங்களோட கருத்தை சொல்லுங்க பிரபா. எப்படி இருந்தது இந்த நாதஸ்வர வீடியோ எடுக்கிறீங்களா? என்ன இப்ப காட்டி போடுவீங்களா? இல்ல ஆண்டவனே உங்களோட எடிட் பண்ணிட்டு போடும்போது கருத்து என்ன? அருமையான ஒரு கல்யாணோடு நல்லா இருந்து நான் நினைக்கிறேன் போன விடமா அதுக்கு முன்ன விடமா கடும் மழை. அப்ப இருக்க முடியாம இருந்தா இன்றைக்கு எல்லாரும் இருந்து பார்க்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியா இருந்தேன். அது பாட்டு அதுவும் அவன்கிட்ட பாட்டை கேட்கல ஒரு புல்லரிக்கிற மாதிரி வந்துருப்பேன். உறவர் இல்ல என்ன அவர் அதை வாசிச்சாலும் அதே உரைச்சி இருந்தால் அது ஒரு அடுத்த லெவலுக்கு என்ன ஏன்னா பாப்புலரா வந்து இருக்கு அந்த பாட்டு ஒரு எழுச்சி ஒரு கொடுக்குற பாட்டா இருக்குல்ல. நன்றி ஐயா நன்றி. ஒரு அத்துடன் கவலந்த ஒரு கவலை கூட என்ன இன்றைக்கு இறுதி நாள் என்று சொல்லி இறுதி நாள் நிறைவு அடுத்த வருஷம் இருக்கு.
அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மகோற்சவ இறுதி முடிவை காணும் அறுதியிலே இருக்கின்றது. அதாவது இன்று பூங்காவன திருவிழா பெருமான் அழகிய பூந்தண்டை வாகினத்திலே பெருமான் மணவாள கோலம் கொண்டு வள்ளி தேவ சேனாதிபதியுடனும் முருகப்பெருமான் சமேதராக வீட்டிலிருந்து உள்வீதியிலே கல்யாண வைபவம், அதாவது மணவாள கோலம் நிறைவேற்றி உள்வீதி வலம் வந்து அதனைத் தொடர்ந்து வெளிவீதி விழா வந்து தற்பொழுது முருகப்பெருமான் வள்ளி தெய்வ சேவாதிபதியாக இருப்பிடத்துக்கு வருகின்றார். இன்னும் சில நிமிடங்களில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வ சேனாதிபதியாக உள்வீதி போக ஆயுதம் நடைபெறுகிறது. அதே நேரத்தில் நீங்கள் மங்களவாத்திய இசை முழக்கங்களும் காணமலை ஓசைகளும் எங்கே பத்மநாத கோயில்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று முக்கியமான ஒரு நாள், அதாவது பங்குனி உத்திரத்திலே ஒட்டிய நாளாக மகோற்சவம் பூங்காவன திருவிழா மிகவும் அழகான முறைகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே பெருந்திரளான மக்கள், அதாவது பெருந்தொகையான மக்கள் திரளாக வந்து எம்பெருமானின் இஷ்ட சித்திகளை பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே நீங்கள் அனைவரும் பார்த்துக் கொண்டிருப்பது சிட்னி ஸ்ரீ இணையதளம் வழங்கும் மகோற்சவம் 2026 இறுதி நாளையொட்டிய வண்ணம் காணப்படுகின்றது. அந்த வகையிலே எம்பெருமான் சந்நிதியிலே மூவிரு முகங்கள் போற்றி முகம் ஒரு கருணை போற்றி பெரும் துதிக்க நின்ற இராறுதோர்கள் போற்றி காஞ்சிமா வடிகின் கைகள் கரடி போற்றி அண்ணாம் செவலம் மயிலம் போற்றி என்பதற்கு முழங்க இந்த முருகப்பெருமானுடைய மணவாள கோலமானது அழகிய மலர்களினாலே அலங்கரிக்கப்பட்ட பூந்தண்டிகை வாகனத்திலே பெருமான் அசைந்து, அதாவது அடிமீது அடிவைத்து அழகான் நடைவைத்து விளையாட ஓடிவா முருகா. அடிமீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, விளையாட ஓடிவா முருகா. உன் நெஞ்சுதல்லாட எங்கும் தங்காடன் உயிர் மெல்ல எங்குதே முருகா, உயிர் மெல்ல எங்குதே முருகா. அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, விளையாட ஓடிவா முருகா. உன்னொந்தம் காய்ந்தாட உடல் இங்கு தள்ளாட உயிர் மெல்ல எங்குதே முருகா, உயிர் மெல்ல எங்குதே முருகா. உன்னை காணும் ஆசைதான் குறைவாம், கண்ணோடு ஒளி இல்லை வழிகாட்டு தேவா, கண்ணோடு ஒளி இல்லை வழிகாட்டுவாவா. என் மூச்சு மெலதில்லை உனக்காக தேவா, விரைவாய் அழகா விளையாட ஓடிவா முருகா என்பதற்கு இணங்க முருகப்பெருமான் அசைந்து வள்ளி தேவ தேசாதிபதியுடன் மணவாள கோலம் கொண்டு வெளிப்பூர்வமாக தோன்றருளி இன்னும் சில நிமிடங்களில் இருப்பிடம் செல்கின்றார். ஓம் அழகிய பூந்தண்டில் வாகனத்திலே பெருமான் மணவாள கோலம் கொண்டு வீதி உலா வந்து ஒரு அரும்பெரும் காட்சி. இப்பொழுது பெருமான் வள்ளி தெய்வ சேனாதிபதியாக ஆறிரு கடந்தோள் வாழ்க, ஆறு முகன் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்கிடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சைய வாழ்க என்பதற்கிணங்க அழகிய பூந்தண்டி வாகனத்திலே வள்ளி சேனாதிபதியாக முருகப்பெருமான் மணவாள கோலம் கொண்டு உள்வீதி வந்து வெளிவீதி வலம் வந்து இப்பொழுது உட்புகாரம் செல்கின்றார். அதனைத் தொடர்ந்து ஆதிய மேள கச்சேரிகள் சிவாச்சாரியார் அந்தன சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள். நீங்கள் இப்பொழுது அரோகரா பெரும் திரளான மக்கள், அதாவது நீங்கள் சற்று கூறுங்கள், இன்றைய
பெருந்திரளான மக்களை பற்றி நீங்கள் இதுவரை இப்படி உண்மையிலே கண்டிருக்கிறீர்களா? இல்லை, இதுவரை நான் காணவில்லை. நான் முதலே குறிப்பிட்டிருந்தான். ஏனென்றால் இன்று நிறைவு நாள் உண்டு, மற்றது இப்ப லாங் வீக்கெண்ட் தானே, ரெண்டபடியால் நிறைய பேர் பாடசாலை விடுபடுத்து வந்திருக்கணும். மற்றது ஒர்க் வந்து நாளைக்கு நாளைக்கு வேலை இல்லை, அதோடு இது அது மட்டும் இல்லாமல் இளைஞர்கள், கூடுதலாக இளைஞர்கள் உதயன் குவிந்து இன்று காணப்படுகிறார்கள். நாங்கள் பார்க்கக்கூடிய அருமையான நல்ல ஒரு முக்கியமான பதிவு. இன்றைய தினம் அதாவது முருகப்பெருமான் மகோற்சவ தினத்தின் இறுதி நாளாகவும் பெருமானுடைய திருமண மணக்கோலமை பார்ப்பதற்காக ஏராளமான வீதியிலே நீங்கள் பாத அணிகள் ஒரு மலை போல காணப்படும். அதாவது திரளான மக்கள் நாளை பெருவெள்ளியாக, அதாவது பெரிய வெள்ளி எனப்படும் ஈஸ்டர் கொண்டாட்டம் விழாவும், அதைத் தொடர்ந்து அனைவருக்கும் விடுமுறை நாளாக இருப்பதால் அனைவரும் கூடுதலாக இளைஞர்கள், யுவதிகள், கூடுதலானவர்கள், அதாவது எங்களது சமுதாயத்திலே இன்றைய பொழுதிலே பங்கு பெற்று ஒரு அரிய சந்தர்ப்பம் கூடுதலாக இளைஞர்கள் காணப்படுகின்றது. இன்றைய ஒரு நாள் அழகான பார்க்கிறோம். பூந்தண்டிகை வாகனத்திலே எம்பெருமான் வள்ளி தேவசேனாதிபதியாக அழகான ஒரு மணவாள கோலம் கொண்டு தற்பொழுது உள்வீதி சென்று மீண்டும் இருப்பிடத்தை நோக்கி வருவதற்கான ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே பாருங்கள், இன்னும் சுவாமி உள்ளுக்கு வந்து போயிட்டார், இன்னும் வெளி வீதி வலம் வந்து கொண்டிருப்பவர்கள். உண்மைதான். அதாவது சுவாமி தனது இருப்பிடத்துக்கு செல்லுகின்றார். ஆனால் தொடர்ந்து பெருந்திரளான மக்கள் இன்னும் வருகை தந்து வருகிற அவ்வளவு ஒரு தொகையான ஒரு கூடுதலான நீங்கள் பார்த்தார்கள் இளைஞர்கள் யுவதிகள் காணப்படுகின்றார்கள். நல்ல ஒரு முடியவில்லை, இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு பதிவு என்ன சொன்னால், இன்றைய சமுதாயத்திலே எமது சமயம் வளர்ந்தவங்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் என்பதற்கு இணங்க இந்த சமயமானது மேலும் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். எங்களது ஸ்ரீ அண்ணாவினுடைய தளம், அதாவது Facebook தளம், இது இணையதளம் மேலும் மேலும் அதிக விவரங்களை பெற வேண்டும் என்பதற்கு இணங்க வணக்கம் குரு. எம்பெருமானுடைய அருட்சித்திகள் அவருக்கு கிடைக்க வேண்டும் என்றும் அருமையான ஒரு பாடலை நீங்கள் இப்பொழுது கேடலாம். அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, விளையாட ஓடிவா முருகான், என்னோடு காய்ந்தாட உடல் இங்கு தள்ளாட உயிர் மெல்ல எங்குதே முருகா, உன்னை காணும் ஆசைதான் குறைவா, கண்ணோடு ஒளி இல்லை வழிகாட்டு தேவா, என் மூச்சு மனதில்லை வழிகாட்டு தேவா, விரைவாய் வருவாய் முருகனே, விளையாட ஓடிவா முருகா, விளையாட ஓடிவா முருகா, அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, விளையாட ஓடிவா முருகா. அதாவது நாங்கள் இந்த பாடலை பார்க்கின்ற பொழுது முருகப்பெருமானுடன் சேர்ந்து விளையாட ஓடிவா, அதாவது அருமையான ஒரு வரிகள் மறக்க முடியாமல், அதாவது முருகப்பெருமான் என்று மணவாள கோலம் கொண்டு வள்ளி தெய்வ சேனாதிபதியாக முருகப்பெருமான் வள்ளி சேனாதிபதியாக மணவாள கோலம் கொண்டு இன்றைய தினத்திலே அவருடைய திருமண கோலம் முடிந்து மீண்டும் அவர் இருப்பிடம் செல்லுகின்ற வேளையிலே நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பீர்கள். இந்த உள்வீதியிலே இருக்கின்ற மக்கள், அதாவது ஒரு பயிர்வை ஒரு விதைகள் விதைத்தால் அது விழுவுற அளவுக்கு நீங்கள் சிட்டியில் இவ்வளவு தமிழ் மக்கள் இருக்கிறார்கள் என்பது பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இப்பொழுது உங்களுக்கு அவர்கள் சிறியண்ணா உங்களுக்கு ஒரு பலம் பெறுவார். சுத்தி காட்டி விடுங்க. இதோ பாருங்கள், எவ்வளவு தொகையான மக்கள் எங்களது சிட்னி பெருங்கோயிலிலே, அதாவது இந்த பெருவிழாவை எவ்வளவு சிறப்பான, அதாவது எங்களது நாட்டை போன்று அனைவரும் அழகான உடை அணிந்து நல்ல சந்தோஷமாக சுபீட்சமாக, அதாவது எங்கள் குறைகள் தங்கமயில் ஏறி வரும் வேலவா, நீ தமிழன் வணங்கும் தெய்வம் அல்லவா, எங்கள் குறை தீர்க்க வந்த வேலவா, நாலு திக்கும் வணக்கம் கௌரி.
நீங்கள் இவ்வளவு சிட்னியில் இவ்வளவு தமிழ் மக்கள் இருக்கிறார்கள், இளையவர்கள் இருக்கான்றது ஆச்சரியமா இருக்குல்ல? என்றுதான் முதல் சொல்லுங்க உங்களுடைய உணர்வு. உண்மையா ஆச்சரியத்துக்கு நோட்ட ஆச்சரியம். பிள்ளைகள் எல்லாரும் இப்ப திருவிழா காலங்கள்ல பாத்தீங்கன்னா பாடசாலை இருந்தாலுமே வருவார்கள். இது லாங் வீக்கெண்ட்ன்றபடியா கட்டாயம் நிறைய பிள்ளைகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் கலாச்சார உடுப்புல வந்திருக்கிறது மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான். மேட்ட ஊர்ல கொண்டாடின மாதிரி ஒவ்வொரு திருவிழாவையும் கொண்டாடுறோம். தேர், தீர்த்தம், பூங்காவனம் மிகவும் சந்தோஷமா இருக்கிறது மக்கள் வெள்ளத்தை பார்க்கும்போது. உங்களிடம் ஒரு அருமையான கேள்வி. நீங்கள் எதிர்பார்த்த, அதாவது எதிர்கால சந்ததியை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் எங்களது கலாச்சாரத்தை பற்றி? நிச்சயமா எங்கட கலாச்சாரத்தை எதிர்கால சந்ததியினர் கொண்டு செல்வார்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ் பாடசாலைகள்ல பிள்ளைகள் படிக்கிறார்கள். தமிழ் ஆசிரியை நல்ல விஷயம். கையெல்லாம் புல்லாரிக்குது. நிச்சயமா நீங்கள் பிள்ளைகளோட கதைச்சு பாத்தீங்கள் என்றால் அவர்கள் தமிழ்லயே கதைப்பார்கள், தமிழ்ல கதைப்பார்கள். அவர்களுக்குமே தெரிகிறது எங்கட மொழியை விட்டால் எங்களுக்கு அடையாளமே இல்லை என்றது. நாங்கள் என்னதான் சிட்டிசனாக இருந்தாலும் நாங்கள் தமிழர் என்றதுக்கு எங்கட மொழி வாழ வேணும். அருமையான ஒரு நல்ல ஒரு பதிவு, அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதாவது எனது உடன்பிறந்த சகோதரர் நியூயார்க்கில் இருக்கிறார், அமெரிக்காவில் இருக்கிறார். அவருடைய மக்கள் தமிழ் என்றால் என்னென்ன தெரியாது. ஆனால் என்னுடைய மகன் தமிழிலேயே சிறந்த தேர்ச்சி பெற்று அவன் கட்டுரை எல்லாரும் இருக்கிறது. காரணம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இடங்களிலே தமிழ் நல்லாக போதிக்கப்படுகிறது. அருமையானது, சந்தோஷப்படக்கூடிய நிச்சயமாக தமிழ் வாழ்றதுக்கும் கலாச்சாரம் வாழ்றதுக்கும் கோயில்களும் பெரும் பங்கு வகிக்கின்றது. நீங்க என்ன பாத்தீங்கன்னா இன்றைக்கு இளையோர்களுடைய திருவிழா, அவர்களே முன்னின்று எல்லாவற்றையும் செய்கிறார்கள். அதாவது கலாச்சார ரீதியாக செய்கிறார்கள். கூடுதலாக இளைஞர்கள், யுவதிகள், இளையோர்களுடைய உங்களுக்கு தெரிந்த மாணவிகள் யாராவது இருந்தா அதான் நான் பாக்குறேன். நிச்சயமாக நிறைய பார்க்க சந்தோஷமா இருக்கு. என்ன படிப்பிக்கிறீங்க? தமிழ் ஸ்கூல்லையா? தமிழ் ஸ்கூல்ல. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வென்வோத்தில் தமிழ் ஸ்கூலில் ஒரு தமிழ் ஆசிரியை கௌரி ஆசிரியை அவர்களிடமிருந்து ஒரு அருமையான அறிமுகம். அவர்கள் சொல்வது போன்று இளைஞர்கள், யுவதிகள் இன்றைய காலகட்டங்களிலே அதில் ஈடுபட்டு உணர்ச்சி வசமான தமிழ்ல பேசுவீங்களா? தமிழ்ல கதைக்கிறீங்களா? நல்லது சும்மா பழைய டீச்சர் கௌரி முருகானந்தன் அவர்கள், கௌரி முருகானந்தன் தமிழ் பாடசாலை, வெண்பத்தில் தமிழ் பாடசாலையில் நிர்வாக குழுவில் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தார். இப்பொழுது அவர் தொடர்ந்து ஆசிரியையாக கற்பித்துக் கொண்டிருக்கிறார். வாழ்த்துக்கள் கௌரி, தொடர்ந்து நீங்கள் இது ஒரு சமூக பணியாக எடுத்து செய்து கொண்டு வருவீர்கள். ஒரு பெருமையாக நினைக்கின்றேன். இந்த வருடத்துடன் 23 வருடங்களை நான் பூர்த்தி செய்கிறேன் தமிழ் பாடசாலை. நான் குறைத்து சொல்லிவிட்டேன், 15 எனக்கு மறதி, எனக்கு இப்போ உலக குறிக்கா போயிட்டது. 23 ஆண்டுகள் நீங்கள் வெண்பத்தில் பாடசாலையில் ஏதாவது ஒரு பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள்? ஆசிரியராக இருக்கிறேன். கடந்த 10 வருடங்களாக உயர்தர பரீட்சைக்கு மாணவர்களை பயிற்சிப்பதில் ஈடுபட்டிருக்கின்றேன். மிகவும் பெருமையான ஒரு விஷயம். புலம்பெயர்ந்த நாட்டில எங்களால் முடிந்த தமிழ் சேவையை செய்வது மிகவும் சந்தோஷம். நன்றி, நன்றி கௌரி. நிறைய என்ன அந்த பாருங்க, அடிக்காதுங்க. சங்கீதா சங்கீதா தமிழ்ல கதைக்கிறீங்களேடா கொஞ்ச நேரம். நாங்கள் வெண்பத்துல படிச்சுனாங்க, லெக்சர்ஸ் எடுக்கிறாங்க. சரி, இதோ இதுல 2 பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். இவர்கள் வெண்பத்தில் தமிழ் பாடசாலையில உயர்தரத்துல பரீட்சை எடுத்து மிக சிறப்பான சித்தியை பெற்றவர்கள். அவர்கள் இந்த தமிழை நீங்கள் கேட்டு பார்த்தா தெரியும், தமிழ் இனி சாகுமா வாழுமா என்றது. இன்றைய தினம் எவ்வாறு நீங்கள் உங்களுடைய உணர்வு எவ்வாறு இருக்கிறது? இன்றைய தினம் தமிழர்கள், சைவ தமிழர்கள் இவ்வளவு பெரும்பான்மையாக, அதுவும் ஒரு புலம்பெயர் நாட்டிலே வந்து சிறப்பாக இன்றைய தினம் இந்த பூங்காவன திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் உங்களுடைய உணர்வு எவ்வாறு இருக்கிறது? நீங்கள் இங்கே பிறந்தீர்களா அல்லது இங்கே வாழ்ந்து வருகிறீர்கள் நீண்ட காலமாக? சொல்லுங்கள். சங்கீதா. நன்றி. நீங்கள் தமிழ் பாடசாலையில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறீர்கள்.
வாழ்த்துக்களம்மா, சிறப்பு. அந்த வகையில் உங்களுடைய உணர்வு எதிர்காலத்தில் சிட்னி அல்லது புலம்பெயர் நாடுகளில் தமிழ் எவ்வாறு இருக்கிறது அதை பற்றியெல்லாம் சொல்லுங்களேன். எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. இங்க இவ்வளோ தமிழ் பிள்ளைகள் எல்லாரும் இங்க வளர்ந்த பிள்ளைகள். இப்போ நான் இங்க 5 வயதில் வந்தேன். நான் சங்கீதா இங்கே பிறந்தவா. ஆனா நாங்க தமிழ் கல்விக்கு போன வழியா நாங்கள் தமிழ்ல கதைக்கிறோம், தமிழ் கலாச்சாரத்துல ஈடுபாடுறோம். ஸோ இங்க இருக்கிற இவ்வளோ பிள்ளைகள் எங்கள் கலாச்சாரத்தை பின்பற்ற நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கிறது. மற்ற எங்கள் கலைகளை நாங்கள் பின்பற்றுகிறோம், நடனம் பழகுகிறோம். கோயில் இவ்வளோ மக்களை பார்க்கும் போதும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நன்றி, மிக்க நன்றி. மேலதிகமாக ஏதாவது சொல்ல போறீங்களா? நீங்கள் HSC பாடநெறிகளில் எந்தெந்த பாடங்களில் நீங்கள் மிகவும் திறமான சேர்த்தீர்கள் சொல்ல முடியுமா? இந்த ஓரல் செக்ஷன்ல நான் திறமா செய்தேன், யோசிக்கிறேன். அந்த பாடல் இந்த கலாச்சாரத்தை பற்றி ஆய்வு செய்து இந்த நான் கட்டிடக்கலையை பற்றி ஆய்வு செய்தேன். ஸோ அதை பற்றி ஆய்வு செய்து இந்த கலாச்சாரத்தை பற்றி படிக்கும் போது எனக்கு மிகவும் சிறப்பாக இருந்தது. அதை பற்றி மற்றவருக்கு சொல்லி கொடுத்து எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த மாணவர்கள் நன்றி பிள்ளைகளே. இவர்கள் இந்த வருடம் உயர்தர பரீட்சையில சித்தி இது ஸ்டேட் லெவல்ல வந்தவர்கள். சித்தி நியூ சவுத் வேல்ஸ் இந்த ஸ்டேட் லெவல்ல வந்த பிள்ளைகள். இவர்கள் இந்த தமிழை கேட்டு பாருங்கள். நன்றி கௌரி, உங்களுக்கு நீங்கள் தேடி ஆக்களை பிடித்தாரதுக்கு உங்களுக்கு முதல் நன்றி சொல்ல வேண்டும். நன்றியா, வாழ்த்துக்களமா. நீங்கள் இந்த வருடம் உயர்தர கல்விக்கு உயர்தர பரீட்சையில் தமிழை ஒரு பாடமாக எடுத்திருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். அத்துடன் தொடர்ந்தும் தமிழ் மொழியில் பேச வேண்டும். அடுத்தடுத்த சந்ததியினருக்கும் உங்கள் வருங்கால சந்ததியும் இங்கு புலம்பெயர் நாடுகளிலே சிறப்பாக தமிழ் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். அந்த வகையில் உங்களுடைய இன்றைய உணர்வை பற்றி சொல்லுங்க. எவ்வாறு நீங்க ஃபீல் நான் இங்க எல்லாரும் கலந்து ஒன்று கூடி இருக்கிறதுல எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் நான் தமிழ் பாடசாலைக்கு நான் சென்று வந்துதான் சென்றேன். ஆனால் அனைவரையும் மறுபடியும் மீண்டும் அனைவரும் ஒன்று கூடி பார்க்கையில் எனக்கு மிக மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமாக இருக்கிறது. என் பேர் அதித்தி. எனக்கு இங்க தமிழர்கள் ஒன்றாக இருக்கிறதுனால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் இதுதான் எங்களுக்கு எங்களுடைய தமிழ் மொழியையும் எங்களுடைய அடையாளத்தையும் தக்க வைக்கும். அதாவது நாங்கள் ஒன்று கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்ல வேண்டும். அதுதான் இப்ப நடக்குது என்று நான் நினைக்கிறேன். நன்றி. உண்மையிலேயே இந்த பதிவானது சிட்னி ஸ்ரீ என்றது ஒரு யூடியூப் தளத்தில் பதிவேற்றிருக்கிறோம். பாருங்க, உண்மையிலே நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுக்கு வாழ்த்துகிறோம். தமிழ் வாழ்க, மொழி வாழ்க, நீங்கள் வாழ்க. ஓகே, உங்களிடம் ஒரு சிறிய ஒரு கேள்வி. நீங்கள் அங்கே பார்க்கின்ற படம் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது சொல்ல முடியுமா? அங்கே ஒரு பிள்ளையார், நடுவிலே சிவன் பார்வதி, இங்கே ஒரு முருகன். இதை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தெரியுதா உங்களுக்கு என்னன்னு? மைக்கார்ட் இருக்கு மற்றது. சரி, சொல்லுங்க. எஸ், அதான் கரெக்ட். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. பாருங்க, மைக்கு கொண்டாங்க. அது பாக்கெட்ல என்ன அன்ரு சால்டன் அவர்கள் பேசுறாங்க. சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அது என்ன இருக்குன்னு சொல்லுங்க. அது மாம்பழம் கதை. மாம்பழ கதையா? மாம்பழ கதை என்ன? மாம்பழ கதை ஏன் முருகன் பறக்கிறார்? என்னென்றா அவருக்கு மாம்பழம் வேண்டும் என்றால் அவர் உலகத்தை சுற்றி வர வேண்டும் சொன்னவர். விஷயம். ஆனால் பிள்ளையாருக்கு சிவன் பார்வதி தான். நீங்கள் அதுல இருந்து நோக்குவது என்ன? உலகம் எங்களுக்கு நன்றி அம்மா, நன்றி, மிக்க நன்றி. நீங்கள் சொல்ல போறீங்களா ஏதாவது? நன்றி, மிக்க நன்றியா. நன்றி, நீங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றி. மிகவும் சிறப்பாக அந்த தமிழ் பிள்ளைகள் வாங்க. அதுல இன்றைக்கு அருமையான பதிவு. அந்த அருமையான ஒரு தமிழர்கள், அதாவது இளைஞர்கள், யுவதிகள் அருமையான முறையிலே மொழி கலாச்சாரம் எமது நாட்டிலே மேலோங்கி வளர்கின்றது. அந்த வகையிலே பென்வோத்தில் தமிழ் பாடசாலை
ஆசிரியை தனது மாணவர்களுக்கு புகுட்டிய தமிழிலே அழகான முறையில் சில நேர்முக வர்ணனைகளை அங்கே தந்தார். இப்பொழுது பெருந்தொகையான மக்கள் காணப்படுகின்றார். ஓகே, நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது சார்ல்ஸ் ஆண்டனி. இப்பொழுது பரமட்ட எம்பி சார்ட்டர் அண்ட்ரூ சார்ல்டன் அவர்கள் Another second one, all our buddies.